Hello all, good morning. Am I audible? Is the video visible? Hello all, am I audible? Check பண்ணிக்கிறேன். Audible? Okay. Like, okay. I think the week is yes. Okay. Can I get some camera on? Camera on பண்ண முடியுமா? Dakshina, Vish, Suvashini, Nitish, Ajay, Nomati and Aishwarya, Rubashri. Hello Rubashri, good morning. Hi Ajay, good morning. Aishwarya, hi, good morning. Nomati, Sri, Suvashini, good morning, yes. Good morning. If we can wait for another 2 minutes, I think we can start the session. ஒரு 2 நிமிஷம் கொடுப்போம் for people to join. Then we will go on to start this. Okay. Before that, usual icebreaker இதுதான் பண்ணுறது. ஓகே, எத்தனை பேர் இன்னைக்கு மார்னிங் 6 o'clock முன்னாடி எழுந்துருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அந்த ஹேண்ட் ரைஸ் பட்டன் ஒன்று இருக்கும் இல்லையா, அது வச்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஆர் வீடியோலேயே கூட பண்ணலாம். 6 மணிக்கு முன்னாடி 3 பேர் எழுந்திருக்கீங்க. வா, ஓகே. எத்தனை பேர் நேற்றுக்கு நைட்டு வந்துட்டு 1 மணிக்கு அப்புறம் தூங்கினீங்க படிச்சுட்டு? ஓகே, இதில் நைட்டு அவள். ஓகே ஓகே. எத்தனை பேர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? ஐ கேன் see a lot of notebooks in front of this. Okay, nice. Lot of hands. This is something that I hope to see a lot of hands for. And yes, okay. எத்தனை பேர் இது வரைக்கும் மார்க் டெஸ்ட்டே கொடுத்ததில்லை? மார்க் டெஸ்ட்டே கொடுத்ததில்லைன்னு யாரும் இருக்கீங்களா? ஓகே, I can see 3 hands. That is also normal. ஓகே, சரி, கொஞ்சம் பேக் டு நார்மல் அன்சீரியஸ் கொஸ்டினே திருப்பி கேட்குறேன், ஜஸ்ட் டு லைட் அந்த மூட். எத்தனை பேர் காலைல எழுந்தோடனே ரீல்ஸோ இல்லை வாட்ஸ்அப்போ பண்ணுறீங்க? யாரும் போனே இல்லையா? நல்லவங்களா எல்லாரும்? சரி, டக்குன்னு கில்ட்டி ஆக்கிட்டீங்கன்னு. ஓகே, ஃபைன். How many of you have not had breakfast? 11 மணி ஆயிடுச்சு. யூஸ்வல் 9 o'clock செஷன். ஓகே, ஃபைன். How many of you have given May 2026 from this lot? Okay, we have a lot of hand raised for that. Very good. Okay, wonderful. Yes, before we all start, let me first introduce myself here. I'm C.A.K. Venkatramanan. Yes, by the name you can see, I'm a chartered accountant by qualification. I'm the founder CEO of Focus Edu. I started Focus Edu in 2023, right after I cleared my CA. Since then, we have around 40 plus tutors and 300 plus successful students across Tamil Nadu. Our only aim has been to handhold students and make it their last attempt. எப்படி பர்சனலைஸ்டாக எஃபர்ட் ட்ரிவனாக
நம்ம சிஏவை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இஸ் பீன் ஆர் ஒன்லி தீசிஸ் அண்ட் we've been able to do a decent job throughout this 3 years right now. And yes, we've changed a lot of names for this kind of இது but workout batch அப்படிங்கிறது is a simple question solving practice. Okay, before we get into the batch and everything, I'd like to share a small story. Okay, this May 2026 attempt இருக்கு இல்லையா, அதில் ஒன் ஆஃப் ஆர் ஸ்டூடெண்ட் ஸ்டோரி. லெட்ஸ் பி வெரி ஹானஸ்ட், அந்த ஸ்டூடெண்ட்டோட பேக்ரவுண்டு பற்றி சொல்லிடுறேன். 12th ஸ்டாண்டர்டில் அவுட் ஆஃப் 600 தே ஸ்கோர்ட் 396, சாரி 496 நினைக்கிறேன், 496 விச் இஸ் அ குவைட் ஆவரேஜ் மார்க் ஃபார் ஒரு ஸ்கூல் மாதிரின்னு வச்சுக்கலாமே இல்லையா. 496 அவுட் ஆஃப் 600 இஸ் குவைட் ஆவரேஜ் தான். Since then, he joined somewhere, ஏதோ சிஏ ப்ளஸ் பிகாம் ஃபுல் கோர்ஸ் மாதிரி he joined. ஓகேங்களா. After that what happened, he started giving foundation. Okay, foundation கொடுக்க ஆரம்பிக்கிற பட்சத்தில் he was never able to clear it. First attempt he failed in law and also the other subjects as well, but mainly law consistent. Second attempt also he failed in law. Third attempt also he failed in law. Fourth attempt ஓவரால் ப்ரிப்பேர் பண்ணி போகிறாரு, லாவில் பாஸ் பட் 197 அக்ரிகேட், 200 வாங்கணும் இல்லையா ஃபவுண்டேஷனில். ஸோ ஹி வாஸ் நாட் ஏபிள் டு பாஸ். வாட் ஹி டிட் வாஸ், அங்கேருந்து ஃபவுண்டேஷன் என்ட்ரிலேருந்து ஹி மூவ் டு டைரக்ட் என்ட்ரி. யூ கேன் கன்வெர்ட் யுவர் செல்ஃப் டு டைரக்ட் என்ட்ரி இஃப் யூ ஹேவ் பிகாம். ஓகே, பிகாம் முடிச்சிருந்தீங்க வித் 55% முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் கன்வெர்ட் யுவர் செல்ஃப் இன்டு டைரக்ட் என்ட்ரி அண்ட் கோ டு இன்டர்மீடியட். ஓகே, இன்டர்மீடியட் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ 4 attempt 5 attempt கொடுத்துருக்காரு. இந்த 4 attempt 5 attemptலையும் he has never been able to see even a small success. ஓகே, ஸோ இன்டர்மீடியட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இன்டர்மீடியட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு இல்லை, இன்டர்மீடியட் ஜாயின் பண்ணுறாரு. He's been taking coaching for 8 months. Again, he's not very confident of his preparation and what to do அப்படிங்கிறதுக்கு. ஓகே, இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 3.5 years by this time. ஓகே, இந்த at this point வந்து 3.5 years ஆயிடுச்சு. ஓகே, சிஏல is not been able to see one blink of success கூட, quite literally. People around him have started to say like, சிஏ வரலன்னா எம்பிஏ பண்ணு ஆர் வேறு ஏதாச்சும் பண்ணு, வேலைக்கு போக ஆரம்பி அப்படிங்கிறது. பிகாஸ் இஸ் வேஸ்டட் ஆல்மோஸ்ட் 3.5 years இல்லையா, மார்க்ஸ் தொட்டால் 4 years அப்படிங்கிறப்பல இருக்கும். ஸோ வாட் வி டிட் இஸ், அப்போ தான் நம்மகிட்ட லாஸ்ட் ரெசார்ட்டு நம்மகிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருந்தார் நவம்பரில். இட்ஸ் நாட் அபவுட் அஸ் இந்த ஈக்குவேஷன், ஐ டெல் யூ அட் தி எண்ட் ஆஃப் இது. ஓகே, ஹி ஜாயின் இன் நவம்பர் எண்டு. ஓகே, நவம்பர் எண்டு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் தான் ஜாயினே பண்ணார். போத் குரூப்ஸ் ஹி ஜாயின்டு. ஓகே, சொல்லும் போதே சொன்னேன், ஜான் வந்து நீ சும்மா கொடுப்பா, டோன்ட் ஸ்கிப் ஜான். ஜான் வாஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்டட் ஹிம் டு நோ ஹவு த எக்ஸாம் ஃபீல்ஸ். டீசெண்டாக படிச்சுட்டு போ. நம்ம வந்து அப்போ ஒரு 50% சிலபஸ் கடைசி வாரம் வரைக்கும் அவருக்கு புஷ் பண்ணி டிசம்பரில் ஜாயின் பண்ணார் இல்லையா. ஜனவரி 1 monthல எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிச்சு அமிச்சோம். ஹி ஸ்கோர்ட் அரௌண்ட் 128 ஜான் 2026. இட்ஸ் அ டீசென்ட் மார்க். டீசென்ட்னா இல்லை, நல்லா ஃபெயில் ஆகிறதுக்கு வித் 1 month ப்ரிப்பரேஷன் இஸ் அ வெரி குட் மார்க் தான், டு பி வெரி ஹானஸ்ட். ஓகே, 128 வாங்கினாரு. பட் ஆஃப்டர் த ஜான் எக்ஸாம் he was all in full focused preparation ஆரம்பிச்சாரு. From there he put on extreme preparation. I'll tell you about the preparation, but before that fast forward to அந்த இதில் ஜர்னியில் he cleared both groups and he did not just clear both groups, he scored extremely well, good marks. Okay, 81 in casting, 69 auditing, 75 FMSM. The paper he was afraid the most was law. அதில் 56 and the other paper tax was difficult this time இல்லையா மேலே. ஸோ அதுலேயும் ஒரு 56. அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் மட்டும் 40 தான் வேணாரு. அவருக்கு வருத்தமே அது ஒன்று தான். பட் he was able to score very well இல்லையா. 370 380 கிட்ட ஏதோ வருது டோட்டல். தட் வாஸ் அ வெரி குட் மார்க். சரிப்பா எப்படி படித்த, லைக் வாட் வாஸ் யுவர், சி நம்ம டியூட்டரிங்னாலன்னு சொல்கிறதோட நம்ம ஐ பீன் ஏபிள் டு சி திஸ் ஜர்னி ஐ டு ஐ, அதனால ஐம் ஷேரிங் திஸ் ஜர்னி வித் யூ. என்னப்பா பண்ண, லைக் வாட் வாஸ் த எஃபர்ட் தட் யூ புட் இன் அப்படிங்கிறதுக்கு கேட்டேன். ஃப்ரம் தி ஸ்டோரி ஐ வாண்ட் யூ டு டேக் நம்பர் 1 திங், வென் யூ டோன்ட் சி சக்ஸஸ் எவ்ரிதிங் வில் லுக் டார்க். ஓகே, இந்த கோட் ஒன்று இருக்கும் இல்லையா, தேர் இஸ் ஆல்வேஸ் லைட் அட் தி எண்ட் ஆஃப் த டனல் அப்படிம்பாங்க. டனல் எப்பயுமே எப்படி இருக்கும், ஒரு டனல்குள்ளே போகிறீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும், ஆனால் வெளியில் வந்தால் அந்த வெளிச்சம் வந்துடும் இல்லையா, அந்த லைட் இருக்கும். வெளில கிட்ட வரும்போதே அந்த லைட் வர ஆரம்பிச்சிடும். பட் அந்த டனல் கிராஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் வாட் யூ ஹேவ் டு கோ த்ரூ இஸ் த டார்க் ஃபேஸ். ஓகே, ஈவன் டியூரிங் யுவர் ப்ரிப்பரேஷன் மோஸ்ட் ஆஃப் யூ would have faced disappointment recently. Okay, most of you don't feel good with what you have prepared, but
do not give up or do not go into the face of darkness, but rather put your heads down, start studying, and the grit order just go through the tunnel. That is the one thing that I would like to take from one of the things that I would like to emphasize from his story. Okay, எப்படிப்பா படித்தேன்னு கேட்டேன். யூ வெண்ட் வெரி எக்ஸ்ட்ரீம் தான். இப்போ நீங்கள் நிறைய பேர் இதில் மார்னிங் படிச்சிங்க இல்லையா, மார்னிங் படிக்கிறீங்க, நிறைய பேர் வந்துட்டு ஈவினிங் படிக்கிறீங்க, ஐ மீன் நைட். ஓகே, 1 o'clock படிக்கிறாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன் எப்படி படித்தேன்ட்டு. எவ்ரிபடி ஹேஸ் தர் ஓன் ஸ்டடி பேட்டர்ன் தான் சொல்ல வரேன். இவரோட ஸ்டடி பேட்டர்னை படிக்கணும்னு தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. பட் எவ்ரிபடி ஹேஸ் தர் ஓன் ஸ்டடி பேட்டர்ன். படித்தா போதும். திஸ் கை ஸ்டடி ஃப்ரம் 12 in the night தான் படிக்க ஆரம்பிப்பாரான். 12 in the night படிக்க ஆரம்பிப்பாரான். 12 in the afternoon வந்து புக்கை மூடுவாரான். திஸ் வாஸ் தி மோஸ்ட் கிரேசி பார்ட். நான் எனக்கு ஸ்லீப் ஷெட்யூல் அந்த ஆப்லலாம் காட்டணும், டிஜிட்டல் வெல்பீங் ஸ்லீப்புங்கிற ஆப்பில். நான் நம்பலை சும்மா கதையை விடாதுப்பான்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இல்லை சார் நிஜமா பாருங்கன்னு அந்த ஸ்லீப் இதை காமிச்சு மார்க்ஸ்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். அது ஏதோ 12 மணிக்கு தான் தூங்க போயிருக்கான், மத்தியானம் 12 மணிக்கு. திருப்பி ஒரு 6-7 மணிக்கு எழுந்திரிப்பானமா படிக்க ஆரம்பிப்பான். ஸோ தட் அந்த 12 hours ஆஃப் கேக்குதா? இஸ் தேர் எனி டிஸ்டர்பன்ஸ் ஹியர்? ஒரே விஷயம். ஓகே, 12 hours of uninterrupted preparation. That is the most important thing right now. Okay, that was his most important ingredient. That's what you should take. 12 மணிக்கு அப்போ தூங்கி 12 மணிக்கு எந்திரிக்கிட்டா சார்னு கேட்காதீங்க. ஆக்சுவலி இது என்னன்னா 12 hours of uninterrupted preparation. கண்டினியூஸாக உட்காந்தாருங்கிறது இல்லை, 12 hours படிச்சாருங்கிறத மாத்திரம். He went through that grind, okay, to get that effort. அது நம்பர் 1 thing. நம்பர் 2 thing what I would personally ask you to do is, அவர்கிட்ட கேட்டேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்ட்டு. சார் நான் வந்துட்டு சம்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன், கொஸ்டின்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஏரியா இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவு கேஸ் சினாரியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு கேஸ் சினாரியோஸ் புதுசாக கிடைக்கல, லைக் புதுசாக இல்லை அப்படின்னா நான் அது ஏஐ ஜென்ரேட் பண்ணேன். ஏஐ ஜென்ரேட் தான் என்னப்பா பண்ணேன், எல்லாத்தையும் எடுப்பேன் சார், அதை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன். இதே மாதிரி கொஸ்டின் எனக்கு கொடு அப்படிங்கிறப்பல நம்ம பண்ண ஆரம்பித்தேன் சார். கிட்டத்தட்ட ஒரு சாப்டருக்கும் நான் 60 கொஸ்டின்ஸ் கிட்ட சால்வ் பண்ணிட்டேன். அந்த சாப்டர்லேயே 30 கொஸ்டின் இருந்ததுன்னா நான் மினிமம் 60 சால்வ் பண்ணியிருப்பேன். கொஸ்டின் பேங்க் நம்ம கிட்டுன்னு நம்ம இப்போ உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவோம், அது ஐசிஐ ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் எக்ஸ்ட்ராவாக கொஸ்டின்ஸ் ஹி சால்வ். ஓகே, ப்ராக்டிஸ் இஸ் வாட் இட் டேக். சரிப்பா எவ்வளோ சால்வ் பண்ணியிருப்பேன், ஒரே விஷயத்தை எத்தனை தடவை சால்வ் பண்ணியிருப்பேன் சார்? ஆவரேஜ் 3 போட்டுக்கலாம். ஆனால் சில சாப்டர்ஸ் லைக் மார்ஜினல் காஸ்டிங் அந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஐ வுட் ஹவ் ஈஸிலி சால்வ்டு 5 to 6 times. ஏன்னா எனக்கு சுத்தமாக வரல, எனக்கு அந்த grip வராத வரைக்கும் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி சால்விங். தட் இஸ் தி ஒன் திங் தட் வி ஷுட் பி டேக்கிங். ஜஸ்ட் கிவ் மீ 1 second. பாலாஜி, பாலாஜி கதவை சாத்து, அந்த கதவையும் சாத்து. உன் கதவையும் சாத்துரு, எனக்கு எரிச்சலாக இருக்குது. சாரி, ஜஸ்ட் ஸ்மால் டிஸ்டன்ஸ். எஸ், ஆஸ் ஐ வாஸ் சேயிங், ப்ராக்டிஸ் மேக்ஸ் தி பர்ஃபெக்ட். இதில் நம்ம அந்த ப்ராக்டிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இதுவே மாறுது. லைக் அந்த ஸ்டோரி இருந்து அவரோட கதையில் he used to practice for around 50 to 60 hours. Okay, 50 to 60 hours. Okay, sorry, 50 to 60 questions individually for each and every chapter. Okay, இந்த சாப்டரில் grip வர வரைக்கும் போட்டுகிட்டே இருந்தது. ஓகே, எத்தனை கொஸ்டின்ஸ் நீ போட்டங்கிறது இருக்கட்டும், எப்படி போட்ட, என்ன மாதிரியான சினாரியோவில் போட்டு பார்த்தேன்னு கேட்டேன். த தேர்ட் திங் தட் யூ ஷுட் பி டேக்கிங் அவே இஸ், எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி. இஃப் ஐ எம் நாட் ஏபிள் டு மாஸ்டர் தட் கொஸ்டின், நான் அதை போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். தட் வாஸ் தி ஒன்லி திங் ஐ டிட். Unfortunately, one thing that we emphasize that he didn't do is write a mock test. Okay, ஒரு பேட்டர்னில் அவர் போகலை, பட் he was able to score well because he used to solve a lot of different questions இல்லையா. surprising questions solve பண்ணாலே you will able to get that grip. Okay, that is the one thing that I would like to take into account in the இது. Okay, from this story I think I will summarize once again 3 things. One is the grit. Okay, there will always be light at the end of the tunnel. That is the number 1 thing that you should be taking into account here. Number 2 thing, practice a lot. Okay, இதில் நம்ம சிஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், அது கான்செப்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இஸ் ஃபர்ஸ்ட் திங். பட் யூ ஷுட் பி ப்ராக்டிஸிங் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். இந்த லாட் ஆஃப் கொஸ்டின்ஸுங்கிறது ஒரு சாப்டருக்கும் மாறும் அண்ட் உங்களோட கிரிப்பு தகுந்தாப்புல மாறும். அண்ட் தேர்ட் திங், கிரிப் வரணும். கரெக்ட், ஆப்வியஸோட இதுதான் உங்களுக்கு அந்த லெசனில் கிரிப் வர வரைக்கும். தேர் இஸ் திஸ் கோட். ஓகே, சால்வ் அன்டில் யூ டோன்ட் கெட் இட் ராங். ஓகே,
டோன்ட் சால்வ் இட் டு கெட் இட் ரைட், பட் சால்வ் அன்டில் யூ டோன்ட் கெட் இட் ராங். அதாவது இந்த கொஸ்டின் இந்த கான்செப்ட்ல நான் தப்பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு சால்வ் பண்ணுங்க. ஓகே, பிஃபோர் தட் டோன்ட் ஸ்டாப். That's the three things that I like to emphasize from the story of Kawaja Naushad. நாங்கள் ஒரு பாட்காஸ்ட்டும் இந்த பையனை வச்சு எடுத்திருக்கோம். இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தட் வி ஹேட் ஃப்ரம் May 26. We had around 25 results this time. அதில் he is one of our standout different story from the entire lot. சரிங்களா? With this, I'd like to also open up a small Q&A for now. If you have any questions. அதை தவிர நான் வந்துட்டு I have few more things to discuss. How you should be preparing for each subjectங்கிற பற்றி பேசுவோம். Then எப்படி நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கோம், வாட் ஆர் த ப்ரீ ரெக்விசைட்ஸ் ஃபார் த கிளாஸஸ், அண்ட் அது எல்லாமே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். பிஃபோர் தட் டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்? Have you guys any faced similar situations இது வரைக்கும் இதில்? Okay. Okay then, I'll move forward to few things. I have a question here. ஆடிட்டிங் பேப்பர்னு இருக்கும், உங்கள் எக்ஸாம் பேப்பர்னே எடுத்துக்கோங்க. உங்கள் எக்ஸாம் பேப்பர் எஸ்பெஷலி பேப்பர்ஸ் லைக் ஆடிட்டிங், அது எவ்வளோ நேரம் கரெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சேட்டில் போடுறீங்களா? சேட்டில் 5 to 10 minutes, 20 minutes, அதை எடுத்து அந்த சேட்டில் மெசேஜாக போட முடியுமா? டென் மினிட்ஸ், 15 minutes, 20 minutes, 20 minutes இல்லை, இந்த மேக்ஸ் 15 minutes, 15 minutes, 4 minutes ரியாலிட்டி, 8 minutes. வேறு யாராச்சும்? அவ்வளோதானே? ஓகே, let me just drop the truth here. I've talked to almost 5 to 7 examiners from the south region. ஓகே, பெங்களூரில் இருக்கிறவங்க, தமிழ்நாடு, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, சென்னை, திருச்சி இருக்கிற எக்ஸாமினர்ஸ் ஹவ் ஸ்போக்கன் anonymously. ஓகே, அதுலேருந்து வாட் ஐவ் ஹர்ட் இஸ் 5 to 10 minutes. 5 minutes is the average correction time for one theory paper. 5 நிமிஷம். எப்படி நீங்கள் 3 மாதம் டீயாக பேயாக படித்து 1.5 நாளில் ரிவைஸ் பண்ணி 3 மணி நேரத்தில் எழுதுகிற பேப்பரை 5 நிமிஷத்தில் கரெக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, 5 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த ஆன்சர் தெரியும், நம்ம எழுதினது கரெக்டான ஆன்சர், நமக்கு மார்க் போடலாம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும். கரெக்ட்? எஸ் ஆர் நோ? 5 நிமிஷத்துக்குள்ளே. தட் இஸ் வாட் வி ஷுட் பி டேக்கிங் இன்டு அக்கௌண்ட், ரைட்? எஸ். ஸோ இப்போ பேப்பர்ஸ் லைக் ஆடிட்டிங் என்ன பண்ணுவோம், எப்படி அப்போ எழுதணும், எப்படி கரெக்ட் பண்ணுவாங்க? உங்கள் கீவேர்ட்ஸ் தான் செக் பண்ணுவாங்க. கரெக்ட்? உங்கள் கீவேர்ட்ஸ் தான் ஃபஸ்ட் செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்கள் சஜஸ்ட் ஆன்சர், ஐசியோட சஜஸ்ட் ஆன்சர் இங்கே இருக்குது அப்படின்னா, உங்கள் ஆன்சர் கீ இப்படி வைப்பாங்க. அண்ட் இஃப் தி ஆன்சர் கீழே இருக்கிற கீவேர்ட் மேட்சஸ் டு சஜஸ்டட் ஆன்சர், யூ வில் பி கிவன் த மார்க்ஸ். அதே மாதிரி ஹெட்டிங் ஓகே, கீழே இருக்கிற இந்த லாங்குவேஜ், புக் லாங்குவேஜ் படி எக்ஸ்ப்ளனேஷன் அதெல்லாம் இருக்கு இல்லையா, இஃப் தட் மேட்சஸ் த புக் லாங்குவேஜ் ஃப்ரம் த சஜஸ்ட் ஆன்சர், யூ வில் பி கிவன் மார்க்ஸ். தியரிக்கு இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தியரிக்கு இந்த மாதிரி கரெக்ட் பண்ணுறாங்கன்னா, how can we prepare ourselves? Simple இது, by memorizing the keyword, understanding and writing from the book as it is, trying to write as it is, and understanding the question properly. ஸோ 5 நிமிஷத்தில் கரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் ஆன்சர் எழுதணும். நம்ம ஜென்ரலாக ஆன்சர் எழுதாமல், நமக்கு என்ன புரிஞ்சதுங்கிறத ஆன்சர் எழுதாமல், இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கிறத புரிஞ்சு, இதுக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அந்த ப்ரொவிஷன்ஸ் புக்கில் இருக்கிறாப்லேயே எழுதி கன்க்ளூஷன் கொடுத்தா நமக்கு மார்க் வரும். திஸ் இஸ் த வே டு ஸ்கோர் ஃபார் எனி தியரி பேப்பர், ஆடிட், எஸ்எம், லா. திஸ் இஸ் தி ஒன்லி வே டு ஸ்கோர் ஃபார் எனி தியரி பேப்பர். ஓகே, do you understand this? Do you have any questions in this?
நம்பர் ஒன் திங் தியரி பேப்பருக்கு இதுதான். ஓகே. நம்பர் டூ ஃபார் ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ். ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸில் எத்தனை பேர் மே எக்ஸாமில் 100 மார்க்ஸுக்கு எல்லா பேப்பரும் எழுதிட்டீங்க? சாட்டில் எஸ் சார் நோ சொல்லுங்கள். எஸ் நோ. எந்த பேப்பருக்கு எழுதுனீங்க? நோ. ஐஸ்வர்யா நோ சொல்லிட்டாங்க. நோ நோ. Casting yes, FM no. Casting Indra was slightly easier is what I heard. Yes. Okay. I'll just go about how you should be dealing with the paper. See, நம்ம ப்ராபபிலிட்டி இப்போ ஒரு 5 மார்க் கொஸ்டின் எழுதுறோம்னா நம்ம வந்து 3.5 to 4 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லா எழுதினாலே. கரெக்டாக தியரி இல்லை, ப்ராக்டிக்கல் பேப்பர்லேயே முடிஞ்ச அளவு 3 out of 4 வந்துடும். ப்ராப்ளி வி மைட் மிஸ் அ ஒர்க்கிங் நோட் ஆர் தேர் கேன் பி ப்ராப்ளம்ஸ் இல்லையா. தட் இஸ் ஒன் திங். ஓகே. த நம்பர் டூ திங் என்ன அப்படின்னா, ஸோ இப்போது ஒரே செகண்ட். யா, இப்போ நம்மளால் அந்த 5 மார்க் கொஸ்டின் வருது அப்படின்னா 3.5 ஆர் 4 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதோட ப்ராபபிலிட்டி நம்ம நிறைய மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ மார்க் எழுதுகிறோமோ அதை பொறுத்து தானே மாறும். ஸோ இப்போ 90 வாங்கினா அதில் 80% தான். அதாவது இப்போ ஒரு நீங்கள் 60 மார்க்ஸ் எழுதுறீங்க, நல்லா எழுதுறீங்கன்னா அதில் ஒரு 80% தான் நமக்கு வரப்போகுது இல்லையா. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா எழுதுகிறோமோ அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நிறைய மார்க்ஸ் வாங்கலாம். கரெக்டாக the chances of you scoring marks will get increased as soon as you start writing more marks. ஸோ இந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே 100 மார்க்ஸ் எழுதுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஃபிகர் அவுட் பண்ணணும். ஓகே. 3 ஹவர்ஸ்க்குள்ளே 100 மார்க்ஸ் எழுதுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஃபிகர் அவுட் பண்ணணும். சிம்பிள் இது. எவ்ரி டிஃபிகல்ட் பேப்பர், ஓகே, எவ்ரி டிஃபிகல்ட் பேப்பர், எவ்ரி லெங்க்தி பேப்பர் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிடுறேன். ஒரு 30 மார்க்ஸ் டு 40 மார்க்ஸ் தான் லெங்க்தியாவோ இல்லை டிஃபிகல்ட்டாவோ இருக்கும். பாக்கி 60 மார்க்ஸ் டு 80 மார்க்ஸ். பேப்பர் இஸ் ஃபார் 114 பை த வே, நாட் 100. ஆப்ஷன் இருக்கு இல்லையா, 114 to 120 போகும் பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட் இல்லையா. 114 to 120 இந்த பேப்பர் போகும். அதில் 40 மார்க்ஸ் டு 30 மார்க்ஸ் தான் வந்துட்டு டிஃபிகல்ட்டாக இருக்கும் டிஸ்கிரிப்டிவ்ல. கரெக்டாக. ஸோ அந்த போர்ஷன் தவிர பாக்கி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு முன்னாடியே எழுதி முடிக்கணும். அது என்ன சார் முன்னாடியே? எனக்கு இதுக்கு அப்புறம் ஒரு ஐ ஹாவ் another question in between. 100 மார்க்ஸுக்கு 180 மினிட்ஸ் கரெக்டாக. 3 ஹவர்ஸ்க்கு 3 ஹவர்ஸில் 100 மார்க்ஸ் எழுதணும். ஸோ ஒரு மார்க்குக்கு எவ்வளோ நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணும்? சேட்டில் சொல்கிறீங்களா? பாலாஜி ஒரே ஒரு ஹெல்ப்பு, ஃபேன் மட்டும் போட்டு அந்த கதை சத்துற சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. மெசேஜ் போட்டேன். ஆமாம். Yes, 1.8 minutes, correct? 1.8 minutes for every single mark. That is how much we should be spending for any theory or practical. And when it comes to a lengthy paper, what we should be doing is, இப்போ ஈஸியான போர்ஷன் வருது இல்லையா, அதுக்கு 1.8 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு 1.3 1.2 அதை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிற டைமை நம்ம வந்துட்டு இந்த லெங்க்தி பேப்பர், லெங்க்தி கொஸ்டின் இருக்கும் இல்லையா, ஈஸிக்கு நிறைய கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு லெங்க்திக்கு அந்த எக்ஸஸ் டைமை கொடுக்கணும். திஸ் இஸ் ஹவு வி வில் பி ஏபிள் டு டூ திட். எல்லாம் சரி, மேக்ஸ் போடும்போது 1.3 எல்லாம் வருது, ஆனால் நான் எப்படி அந்த ஈஸியான கொஸ்டின் 1.3 மினிட்ஸில் எழுதி முடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, most of the easy questions are like the non-lengthy question, non-difficult question are going to come from your ICA resources, study material, RTP, MTP and previous year. Correct? Most of your questions அதுதான் source. ஓகே. அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வீட்லேயே 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் போகும்போது உங்களால் வேகமாக எழுதிட முடியும். தட் இஸ் தி ஒன்லி கீ. ஆர் யூ கெட்டிங் த பாயிண்ட்? கேன் சம்படி சம்மரைஸ் திஸ்? அன்மியூட் பண்ணி இஃப் சம்படி கேன் சம்மரைஸ் how do we handle a difficult paper and what is the core in that? கேக்குதா? how do you handle a difficult paper? அதுக்கு முன்னாடி ஒரு மார்க்குக்கும் எவ்வளோ நிமிஷம்? can somebody unmute and come forward? I'm going to pick a volunteer. If not,
let me pick a volunteer from the chat. நிதிஷ் இருக்கீங்களா? Yeah, I can hear you perfectly. Okay. ஸோ 100 மார்க்ஸுக்கு 1 மார்க்குக்கு எவ்வளோ நிமிஷம்ப்பா ஸ்பெண்ட் பண்ணுவோம்? எப்படிப்பா 1.3 மினிட்ஸு? 1.8 8ங்கிறது if it is an easy. ம். ஆமா. ஓகே. How will you be able to answer the easy question in less time? அதுக்கு அவ்வளோ நேரம் ஆகணும் இல்லையா? Like every other question. ஓகே. சரி. அதெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, if you had paid attention என்ன சொல்ல வந்தேன்னா, if you had solved the question at home, ஓகே, அதே கொஸ்டினை வீட்டில் ஏற்கனவே ஒரு தடவை சால்வ் பண்ணியிருந்தீங்க. ஒரு தடவை இல்லை, ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை சால்வ் பண்ணியிருந்தீங்க. if your practice is strong, you will be get that speed. ஓகே. தேங்க்ஸ் நிதிஷ். வாட் ஐ wanted to say அதுக்கப்புறம் அப்படின்னா, how do you get that speed and what is the science behind that speed அப்படின்ட்டு சிம்பிளாக ஒரு இது சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு தெரிஞ்ச லொக்கேஷனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தெரிஞ்ச லொக்கேஷன் as in ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை யார் அகாடமியாக இருக்கட்டும், வீட்டிலேருந்து அந்த லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு இப்போ கூகுள் மேப்ஸில் 9 நிமிஷம் காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. கூகுள் மேப்ஸில் 9 நிமிஷம் காட்டுது. ஓகே. நீங்கள் டெய்லி போகிறீங்க அப்படின்னா the chances of you going ahead of Google Maps is very high. Why? Because you have practice and you have a clear direction. இப்படி தான் போடணுங்கிறது மைண்டுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம டெய்லி 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 அந்த வழியில தான் போகிறோம் இல்லையா? ஒரே ரூட்டில் போக தெரிஞ்ச நமக்கு வேகமாக போக தெரியும். ஏன்னா நமக்கு இதுதான் ரூட்டு, இங்கே போய் லெஃப்ட்டில் எடுத்தால் இங்கே ஒரு குழி இருக்கும், அதுக்கு மட்டும் லைட்டாக ரைட் ஒதுங்கணுங்கிற அளவுக்கு நமக்கு டீட்டெயிலாக தெரியும். அதே தான் சம்ஸுக்கும் சரி, இல்லை அதே தான் உங்கள் சிஏ ப்ரிப்பரேஷன் ஓவராலுமே சொல்கிறேன். இப்போ சம் பேப்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஃப் யூ ஹேட் சால்வ் தட் சம் அ லாங் டைம், ஓகே, ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் இருந்தது அப்படின்னா, அந்த ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ்னால யூ வில் பி ஏபிள் டு கெட் தட் மசில் மெமரி. அந்த மசில் மெமரி வருதுங்கிற பட்சத்தில் நீங்கள் யோசிக்காமல் போட ஆரம்பிச்சிருவீங்க. தட் இஸ் வேர் த ஸ்பீட் கம்ஸ். இந்த ஸ்பீட் எப்படி வருதுன்னு புரியுதா? So repeated practice will give you muscle memory. Muscle memory will give you speed. That is the entire point of the conversation. Okay. So can Rubasri summarize one more thing for me? Unmute பண்ண முடியுமா? How do you do theory papers? Theory papersல ஸ்கோர் பண்றது, how do they first correct the papers? Okay. Yeah, exactly that. The more you practice keywords, the more you write and see the book language from the study material, you will be able to write better. Okay. புக்லேருந்து அப்படியே நம்மளால் எழுதுறதுக்கான ப்ராக்டிஸ் வந்துடும். ஓகே, தட் இஸ் ஒன் திங். அண்ட் ஃபார் சம் பேப்பர்ஸ் ஐ ஜஸ்ட் செட், கேன் சம்படி எல்ஸ் சம்மரைஸ் சம் பேப்பர் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு? மிருதுலா ப்ராப்ளி இருக்கீங்களா? எஸ் மிருதுலா. கேட்குதா? நீங்கள் பேசுறது எதுவும் கேட்கல. How about I pick ஐயப்பன் for this? நம்ம இதில் பேசுறது கேட்கல. யா ஐயப்பன், சம் பேப்பர் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்?
ஓகே. ஆ இ இ பிராக்டிஸ் எவ்வளோ பண்ணணும்? லைக் ஓகே, ஓகே. சரிப்பா. ஐல் ஜஸ்ட் சம்மரைஸ் இட் ஒன்ஸ் அகைன். சால்விங் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இது. மோர் பிராக்டிஸ் வேணும், ரிப்பீட்டட் பிராக்டிஸ் வேணும். ஒரே சம்ம 2 தடவை, முடிஞ்சா 3 தடவை போடுறது தான் நம்மளோட ஒரே கோல். சார் எனக்கு 2 மாசம் தானே இருக்கு. 2 மாசத்துல எப்படி நான் ஒரு சப்ஜெக்ட்டை 2 தடவை போட முடியும்? யூ கேன் ஆக்சுவலி. பிகாஸ் ஒரு சப்ஜெக்ட் போடுறதுக்கு ப்ராப்ளி வில் டேக் 14 டேஸ்ன்னு ஆனால் கூட 3 பேப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுக்கு 14 டேஸ் ஆகும். செகண்ட் டைம் அரௌண்ட் 9 டேஸ் கிட்ட ஆகும். ஓகே, திஸ் இஸ் தி ஆவரேஜ். இது 14 டேஸ் இன்டூ 7 ஹார்ஸ் வச்சுக்கலாம். அது வச்சா கூட யூ வில் பி ஏபிள் டு புட் இன் தி ஹவர்ஸ் அண்ட் பி ஏபிள் டு சால்வ் இட் அட்லீஸ்ட் ட்வைஸ். ஓகே, இந்த 2 தடவை போடுறது இஸ் நாட் கோயிங் டு பி யுவர் ப்ராப்ளம். ஓகே, பட் இந்த 2 தடவை போடுறது வில் கிவ் யூ த கான்ஃபிடன்ஸ் டு ஸ்டார்ட். ஓகே, அந்த டைமுக்கு முடிக்கிறதுங்கிறதுக்கான ஸ்பீடு இந்த ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் மட்டும்தான் கொடுக்கும். I'll conclude that topic on one thing. Bruce Lee ஒரு quote சொல்லியிருப்பாரு. Okay, I'm not afraid of somebody who knows 1000 kicks. I'm afraid. ஐயப்பன் கொஞ்சம் மியூட் பண்ணுறோம். I'm afraid of somebody who has practiced one kick 1000 times. I'll repeat it once again. I'm not afraid of somebody who knows 1000 kicks, but I'm afraid of somebody who has practiced one kick 1000 times. ஸோ தட் அப்ளைஸ் டு சிஏ ஆஸ் வெல். இப்போ ஒரு டாப்பிக்கிட்ட எடுத்துக்கிறீங்கன்னா அதில் எவ்வளோக்கு எவ்வளோ ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு grip வரும். அந்த grip வச்சு உங்களால் வேகமாகவும் எழுத முடியும், கரெக்டாகவும் எழுத முடியும். யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் மார்க்ஸ். இதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி ஓவரால் யூ கேன் ஸ்கோர் 60+. திஸ் இஸ் தி என்டையர் ஃபார்முலா. ஓகே, do we have any general questions regard to this topic on how to study? This is just a foundational topic on how to study அப்படிங்கிறதுக்கு. இதில் do you have any questions? If you have any questions, you can unmute and ask or chatல கூட கேட்கலாம். Okay. Then we'll start discussing the workout batch ஓட schedule and also how things are going to go அப்படிங்கிறதுக்கு. See, நான் இந்த ஸ்டோரி ஷேர் பண்ணதுக்கும் மெயின் கான்டெக்ட் ஒன்று தான். அண்ட் இப்போ உட்காந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஃபவுண்டேஷனல் இது செட் பண்ணதுக்கும் மெயின் கான்டெக்ட் ஒன்று தான். த மோர் யூ ஒர்க் அவுட், த மோர் யூ ஸ்டடி, த மோர் யூ ஸ்கோர். சிம்பிள் ஆஸ் தட். படிக்கிறதுனாலே ஒர்க் அவுட் பண்ணுறது தான். ஸோ அந்த ஒர்க் அவுட் சின்ஸ் ஆல் ஆஃப் யூ ஹவ் கிவன் எக்ஸாம்ஸ் அண்ட் ஹாவ் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அண்ட் யூ நீட் டு ப்ராக்டிஸ் மோர் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் திஸ் ஒர்க் அவுட் பேட்ச் இஸ் கோயிங் டு பி யுவர் என்டையர் ஷெட்யூல். ஓகே, எப்படி இது போகும்னு சொல்லிடுறேன். I'll share my screen once. Screen தெரியுதா? This schedule is available in the group description if you would like to access that. Okay, தெரியுதா screen? Okay, yes, let's just go forward with this. என்ன அப்படின்னா, what you should be doing is before this will be your schedule, your tutor and the topic என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம். அதோட கொஸ்டின்ஸும் நம்ம முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஒரு ஒரு சாப்டருக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம கொஸ்டின் பேங்க்ல சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. த டே பிஃபோர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கேயே ஒரு இது போடுறேன். இப்போ வந்து 4 ஸ்லாட் இருக்குது இன் ஜென்ரல் நமக்கு இல்லையா, டு ஸ்டடி. ஒரு பிரேக் வச்சா கூட 2 to 5 அண்ட் 7 to 10. வாட் யூ ஷுட் பி டூயிங் இஸ், இதில் டூட்டர் ஒரு செஷன் இருக்கும். ஓகே, இங்கே ஒரு செஷன் இருக்கும். ஓகே, what you should be doing is, today is Saturday, right? You have Saturday and Sunday. The next week ஓட போர்ஷனை இந்த 2 நாளில் முடிஞ்ச அளவுக்கு படிங்க. ஆர் அட்லீஸ்ட் இந்த மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இருக்கிற போர்ஷனை முன்னாடி ஒரு தடவை படிச்சுட்டு வாங்க. ஓகே, ரிவைஸ் த கான்செப்ட்ஸ். அப்புறம் சால்வ்
illustrations and selective test your knowledge solve பண்ணுங்க. Then be prepared to solve the question bank sums. Question bank sums ஒரு தடவை கண்ணால பார்த்துட்டு வந்தாலும் see the questions in tomorrow's session. In tomorrow's session. Okay. இதை இந்த 2 நாள் பண்ணுங்க. So when you are doing this, இந்த செஷன்ல வந்துட்டு we will be solving questions directly from the kit. Okay, kitல இருந்து questions directா நம்ம சால்வ் பண்ணுவோம். We will be solving ஒரே ஒரு செகண்ட் நான் இன்னொரு ஸ்கிரீனை ஷேர் பண்ணிடுறேன். We will be solving questions bank question bankல இருந்து டைரக்டா நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுவோம் உட்காந்து. இம்பார்ட்டன்ட்டுங்கிறதோட கான்செப்சுவலி ஹார்ட் அண்ட் ரெலவெண்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் அதை மட்டும் உட்காந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இஃப் யூ டேக் இட் தட் வே, லெட்ஸ் டேக் டுமாரோ ஷெட்யூல். டுமாரோ மண்டேயோட ஷெட்யூல்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா வில் பி சால்விங் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் AS3, கரெக்ட்? ஸோ அதுக்கு என்னென்ன இது வருதோ அது எல்லாத்தையும் உட்காந்து சால்வ் பண்ணுவோம். Cash flow statement is from the preparation of financial statements chapter இருக்கு இல்லையா, financial statement of company. இதில் 13 questionsல இந்த 6 questions solve பண்ணுவோம். and the next 7 questions you will be given as homework. homeworkங்கிறதும் அதில் இருக்கிறது is not going to be a very difficult question, and even if so it will be handled in the tutor session. இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் முன்னாடி என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் திங், இப்போது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட் ரிவைஸ் பண்ணுங்கள். பேசிக் illustration and tester knowledge சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஓகே, தென் ஸ்டார்ட் சீங் கொஸ்டின்ஸ், என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் நாளைக்கு போடணும் அப்படிங்கிறது போடுங்க. தென் when you come for the tutor session, you will be solving in the 6 to 9 ஸ்லாட்டில் உட்காந்து டியூட்டரோட உட்காந்து அந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுவீங்க. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த 6 கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். தென் நமக்கு வந்து 2 ஸ்லாட் இருக்குது இல்லையா, அதை தவிர சாயங்காலம் தான் அடுத்த கிளாஸ். ஸோ வாட் யூ ஷுட் பி டூயிங் இஸ், இந்த 10 to 1ல 7 to 10ஓட போர்ஷன் எய்தர் 7 to 10 ஆர் டுமாரோஸ் சிலபஸ் இருக்கு இல்லையா, டுமாரோஸ் சிலபஸ் அதை ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இந்த 10 to 1 அதில் வந்து டுமாரோ சிலபஸ் அண்ட் இந்த இன்னைக்கு சாயங்காலோடத்தோடு அதை ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இந்த 2 to 5 செஷனில் ஹோம்ஒர்க் சம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோம்ஒர்க் சம்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஆஃப்டர் 5 அண்ட் பிட்வீன் 7 யூ கேன் ரைட் 1 டெஸ்ட். நம்ம ஆல்மோஸ்ட் எப்படி ஷெட்யூல் பண்ணியிருக்கோம்னா, ஒரு நாள் முடிஞ்ச உடனே ஒரு டெஸ்ட், எய்தர் ஆஃப் தி 2 சாப்டர்ஸ். குரூப் 1 எழுதுறவங்க டியூஸ்டே யூ வில் பி ரைட்டிங் லா, அண்ட் குரூப் 2 எழுதுறவங்க SM சாப்டர் 1 எழுதுவீங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் யூ வில் பி ரைட்டிங் ஆன் வெனஸ்டே, தென் ரேஷியோ அனாலிசிஸ் ஆன் ஃபார் குரூப் 2. ஓகே, இதே இதில் வந்துட்டு we will be solving almost the good part of the question bank. Question bank is filled with last 10 attempts ஓட RTP, MTP, previous year and important study material questions. ஓகே, ஸோ இதில் இருக்கிற மேஜர் கொஸ்டின்ஸை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எப்படி மார்க் பண்ணியிருக்கோம்னா 3 பேசிஸில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஒன் இஸ் ரிப்பீட்டட்னஸ், எத்தனை தடவை கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். கான்செப்சுவலி ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் அண்ட் கேட்காத கொஸ்டின், டிஃப்ரெண்ட் அண்ட் அன்ஆஸ்க்டுன்னு மாத்திரம் இப்போதைக்கு. ஐ டோன்ட் நோ இஃப் தேர் இஸ் a word like this, but டிஃப்ரெண்ட் அண்ட் அன்ஆஸ்க்டு கொஸ்டின் இது வரைக்கும் கேட்கல, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஓகே, கான்செப்சுவலி ட்ரிக்கி அண்ட் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ், இந்த 3 இதில் போடுறோம். the goal is strength, கான்செப்சுவலி வரணும், கான்செப்சுவலி ஸ்ட்ரென்த் இருக்கணும். தென் ப்ராக்டிஸ், நமக்கு இன்டெஃபினட் ப்ராக்டிஸ், அதாவது ரிப்பீட் ப்ராக்டிஸ் வந்து நமக்கு மசில் மெமரி பில்ட் பண்ணுற அளவுக்கு ப்ராக்டிஸ் வரணும். தென் கான்ஃபிடென்ஸ் ஓவரால் இந்த சப்ஜெக்ட் வரணும். தட் இஸ் த கோல் ஆஃப் சால்விங் தீஸ் சாப்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆர் என்டையர் பிளான் ஃபார் இது. Every 10 day we will update the schedule. Okay, by that time we will complete most of the syllabus இல்லையா. Even if in the time slot கூட முடிக்க முடியலனா we will be pushing it to the next session, but first priority is you solving it in the session. Okay, செஷனில் டியூட்டரோட உட்காந்து கான்செப்ட் ரிவைஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ண உடனே you will be able to gain that confidence. 2 daysக்கு once அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் இருக்குங்க. வில் கீப் டெஸ்ட் கான்ஸ்டன்ட்லி இருக்கும் டெஸ்ட்டு, பட் 2 daysக்கு ஒன்ஸ் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கும். தட் இஸ் தி என்டையர் பிளான் பண்ணணும். ஓகே, இந்த ஷெட்யூலில் போனீங்க அப்படின்னாலே யூ வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட்
60% of the question bank with the classes and பாக்கி question bankல இருக்கிற பாக்கி questions you will be able to cover simultaneously at least அதில் I don't think you will be able to solve all the questions அந்த homework இதுல but at least அதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதில் எதெல்லாம் வந்துட்டு you are able to gain confidence அதை solve பண்ணா கூட 80% of the question bank is still good enough and along with that you will also be revising இல்லையா இந்த 25 daysல you will have a good grip in the group that you have chosen full confidence ஓட daily ஒரு test எழுதலாம் and even after the schedule is over you can start writing test நம்ம இந்த entire schedule முடிஞ்சோடனே for each of you based on your own progress we will be scheduling test for each one of you till the exam அதில் full testum include ஆகும் segment wise testum include ஆகும் we can draw up a plan for each one of you personally after the schedule is over ஓகேங்களா இது earlier இப்போ initially what we will be doing is 6 to 9 and 7 to 10 மட்டும் தான் அந்த செஷன்ஸ் இருக்கும் எதுக்கு அப்படின்னா இந்த பகல் 10 to 1 and 2 to 5 you need time for revision okay you need time for revision for tomorrow's session and you also need time for homework sums இதோட சேர்த்து டெஸ்ட்டும் எழுதுங்க ஓகே 12 hours to 9 hours 9 hours to 12 hours நம்ம மினிமம் உட்கார்ந்தா மட்டும்தான் இந்த செப்டம்பருக்கு நம்ம போடுற எஃபர்ட் வந்து கேபிட்டலைஸ் ஆகும் ஸோ வி ஒன்லி ஹேவ் அரௌண்ட் 50 days சார் 60 இருக்குது 50 இல்லை அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா நம்மகிட்ட இப்போ கையில் 50 days கிட்ட இருக்குது 50 days கிட்ட இருக்குது ஸோ இந்த 50 daysல நம்ம வந்து எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ நல்லா பண்ணுவோம் ஏன் 60க்கு பதிலாக 50 சொல்கிறேன் அப்படின்னா அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் ரிவைஸ் பண்ணுவோம் அண்ட் அதை தவிர நம்ம ஃபுல் டெஸ்ட் எழுதுகிற நாள்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறதில்ல தென் அதை தவிர ஏதாவது ஒரு சிக் டே ஆகிடும் இல்லை மூட் அவுட் ஆன டே இருக்கும் ஸோ ஒரு 10 days நம்ம தூக்கிட்டா கூட we only have around 50 days let's take this up seriously and start preparing okay every day show up in both the sessions solve all the sums in the tutor இது some days உங்களால் பகலில் ரிவைஸ் பண்ண முடியாமல் இருக்கும் ஈவன் தென் show up to the tutor sessions okay அதில் உட்காந்து சால்வ் பண்ணுங்கள் சால்வ் பண்ணும்போது you will get confidence since you are solving it along with the tutor you will get the confidence and from there we can start writing test and show progress okay this is our plan for workout batch and this has been tested with last attempt oda exam we have done this and you got results students have been able to solve most of the questions in the exam as well and yeah we have seen success from this batch as well அதனால I think we are in the right track right now ஆல் வி நீட் இஸ் யார் எஃபர்ட் நீங்கள் ஒரு கால் எடுத்து வச்சா நாங்கள் 2 கால் எடுத்து வைக்க ரெடியாக தான் இருக்கோம் வீக்லி ஒன்ஸ் வில் மீட் அப் அண்ட் ஈச் ஒன் ஆஃப் யுவர் ப்ராக்ரஸ் வில் ட்ராக்கு அதில் எவ்வளோ கொஸ்டின் முடிச்சிருக்கீங்க எந்தெந்த கொஸ்டின்லாம் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு அடிஷ்னல் ஹெல்ப் ஏதாவது தேவையா அப்படிங்கிற வரைக்கும் பார்த்து வில் கண்டினியூஸ்லி பி ட்ராவலிங் டுகெதர் ஓகேங்களா லைக் திஸ் செஷன் வில் ஹாவ் ஒன் செஷன் இன் த ஈவினிங் நெக்ஸ்ட் வீக் அகெயின் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வில் ஹாவ் ஒன் செஷன் அதில் we'll discuss how things went and how we can prepare for that okay this is what we have for the workout batch you have the schedule in the group description and in the coverage pdf you will be getting it Monday okay I'll send we have done the coverage இது but உங்களுக்கு அது Monday along with the இது கிடச்சிரும் kit okay kitோட digital access இப்போதைக்கு வந்துடும் courier we have dispatched you will receive it before next midweek okay that is the plan right now if you have any questions this is the right time to ask இதில் எத்தனை பேர் group 1 ஜாயின் பண்ணியிருக்கீங்க எத்தனை பேர் group 2 chatல group 1 போட முடியுமா group 1 ஐஸ்வர்யா Ajay is group 1 both groups Subhashi super Unaturi group 1 நித்திஷ் சூப்பர் group 1 முடிச்சாச்சா group 1 Gomatishri okay both groups Dakshina very good okay done so I am in the group as well நான் அந்த குட் மார்னிங் போட்ட மெசேஜ் தான் என்னோட அஃபிஷியல் நம்பரு if you have any doubts any queries any support you can reach out to me in general academic queriesக்கு உங்களுக்கு ஒரு நம்பர் ஷெட்யூலுக்கு ரீச் அவுட் பண்ணியிருப்பாங்க இல்லையா
They are the single point of contact for all things scheduling and all things academic doubts. So if you reach out to them, you will get an instant reply. If you need help from me, you can always reach out to me. Okay, do you have anything else that we need to discuss or any questions? I can take it up. If not, we'll close the session for now. You can start revising and start studying. We have limited days for September 26th. Let's just get started as soon as possible. Perfect. With no questions to answer, I'll close the session now. Thank you so much for the patient listening. Hopefully, I've been able to give some clarity. You can always reach out to me. We'll make sure all of us put in the best efforts this time and make September our last attempt. Okay. Thank you for attending, and the sessions will start from Monday. We'll again meet. We'll meet again on Friday. Okay. Thank you so much.